everyone. My name is Poobarthi. நான் நலம் யோகால வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷனல் யோகா டீச்சர் ட்ரைனிங் கரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 3 ஆசனாஸ் எப்படி பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்ற ஆசனா பத்த கோணாசனா, பட்டர்ஃப்ளை போஸ். இந்த ஆசனாஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். டெயில் போன் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி நீங்க செய்யறப்போ அந்த பெயின் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி காட்டன் டவல் யூஸ் பண்ணி கீழே வச்சுட்டு அது மேல உட்கார்ந்து உங்க 2 கால்களையும் இப்படி ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஹேண்ட்ஸ் 2யும் இப்படி இன்டர்லாக் பண்ணிட்டு உங்க கால்களுக்கு இடையில இப்படி பிடிச்சு லாக் பண்ணிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி அதோட விங்ஸை ஸ்விங் பண்ணுமோ அதே போல நம்ம கால்களை ஸ்விங் பண்ணும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இது நார்மல் பிரீத்ல ஒரு 60 கவுண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த ஆசனாஸ் கண்டினியூவா நம்ம ரெகுலர் பேசிஸ்ல பண்றப்போ உங்களுக்கு ஹிப்ல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். பெல்விக்ஸ் மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அதாவது லோயர் அப்டமனுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். கோர் மசில்ஸ் டைட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பிசிஓடி, பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி இருந்தா ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ட்ரை பண்றப்போ உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பாடிக்கு டோட்டல் பாடிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆசனா பவன முக்தாசனா. இந்த ஆசனா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரீசெண்டா சர்ஜரி பண்ணவங்க, நீ பெயின் உள்ளவங்க, லெக் பெயின் உள்ளவங்க, லோவர் பேக் பெயின் உள்ளவங்க மட்டும் இப்படி சுகாசனால உட்கார்ந்து டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. மற்றவங்க இந்த பொசிஷன்ல இப்படி கால்களை 2ம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீட்டிட்டு படுத்துட்டு கால்களை 2ம் இப்படி மடிச்சு லாக் பண்ணி புடிச்சுக்கோங்க. நெக் பெயின், ஷோல்டர் பெயின், சிவியரான பேக் பெயின் உள்ளவங்க, மைக்ரேன் ப்ராப்ளம் உள்ளவங்க உங்க தலைய லிஃப்ட் பண்ண வேண்டாம். இதே பொசிஷன்ல அப்படியே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. மற்றவங்க கீழே இருக்கிறப்போ டீப் இன்ஹேல், பிரீத்தை ஹோல்ட் பண்ணிட்டு ரெண்டு கால்களுக்கு இடையில உங்க பிரீத்தை எக்ஸேல் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். மறுபடியும் டீப் இன்ஹேல், பிரீத்தை ஹோல்ட் பண்ணிட்டு 2 கால்களுக்கு இடையில எக்ஸேல் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. இது மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. பவன முக்தாசனா செய்யறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கியூர் ஆகும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும். டைஜஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பாடிக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே, ஸ்டொமக்ல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் ஆசனா உஸ்டாசனா, கேமல் போஸ். இது நெக் பெயின், சிவியரான பேக் பெயின் உள்ளவங்க, தலை சுத்தல் ப்ராப்ளம் உள்ளவங்க, ரீசெண்டா சர்ஜரி பண்ணவங்க ஹாஃப் போஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. உங்களுக்கு நீ பெயின் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி அதோட சப்போர்ட் பண்றப்போ உங்களுக்கு நீ பெயின் தெரியாது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு
உங்க நீஸ அதுல ஹோல்ட் பண்ணிட்டு இடுப்புல உங்க கைகளை வச்சு தலைகளை மேல் நோக்கி பார்த்து deep inhale exhale up to 15 counts, 10 to 15 counts. deep inhale exhale பண்ணிட்டு இப்படி child poseல ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. மத்தவங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் டோஸ பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து ரைட் டோஸ் பிடிச்சிட்டு உங்க ஸ்டொமக்கை நல்லா மேல் நோக்கி தூக்கி பிடிச்சிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் டீப் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். பண்ணிட்டு டைரக்டா சைல்டு போஸ்ல வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கணும். சைல்டு போஸ்ல நம்ம ஒரு 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிக்கணும். இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். தைராய்டு இஷ்யூ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நார்மல் லெவல்ல வரும். உங்களுக்கு லெக்குக்கும் ஹேண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹோல் பாடிக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். பாடி ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த ஆசனா செய்யறதுனால. தேங்க்யூ.